தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கும் எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரமபிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் எங்கள் ஆண்டவரே, எங்கள் தாழ்நிலையில் இருந்து உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்போதும் எல்லா வேளையிலும் போற்றி துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் துதிக்கு பாத்திரர், துதியில் மகிழ்பவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரும் அவரே. எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நம் அனைவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லாவித தேவைகளையும் உணர்ந்து நம் எல்லோருக்கும் எல்லாவித உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கின்றார். நாம் செய்யும் தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து கொண்டே இருக்கின்றார். நம் பிணிகளையும் நோய்களையும் சுமந்து கொண்டு அவைகளை குணமாக்கி செழுமையான வழிகளிலே நடத்தி கொண்டும் இருக்கின்றார். மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் படுகுழியினின்று நம் அனைவரையும் விடுவித்து எல்லாவித நன்மைகளாலும் நிரப்பி நடத்தி கொண்டு செல்கிறார் என்ற கருத்துக்களை மனதிற்கொண்டு இப்பாடலை பாடி கர்த்தரை துதித்திடுவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. படுகுழியில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழியில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ
ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. மேலும் நம் அனைவரும் இன்னலுற்ற வேளையில் சோர்ந்து போகாமலும் துன்பத்தில் துவண்டு விழாமலும் பாதுகாக்கும் தேவனே, சாத்தானின் சோதனையில் இருந்து தப்புவிக்கின்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ஆணிகள் பாய்ந்த திரு இரத்தத்தினாலும் தழும்புகளாலும் எங்கள் பாவங்கள் மற்றும் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் சாபங்களையும் எல்லாம் நீக்கி எங்களுக்கு சுகத்தை கொடுத்த இயேசுவே, உம்மை துதித்து ஆராதித்து இப்பாடலையும் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நாம் கலங்கிடவே மாட்டோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நாம் கலங்கிடவே மாட்டோம். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். நாம் சோர்ந்து போக மாட்டோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் நம் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் நம் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம், சுகமானோம், நாம் சுகமானோம், சுகமானோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே நம் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே நம் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு
எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இப்பொழுது இந்த செய்தி வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு மனதில் இருத்தி தியானிக்கவும் சிந்திக்கவும் வேண்டும் என்றும், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இச்செய்தி வேலை முழுவதும் இறங்கி வர வேண்டும் என்றும், இச்செய்தி கொடுக்கும் சகோதரியின் மீது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வர வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஃபார் லீடிங் வர்ஷிப்பா. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் லாவணி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் ஆண்டவரே நன்றி இயேசுப்பா. இங்க நாங்க ஆண்டவரே ஒரு ஃபேமிலியா கூடி வரத்திற்கு அப்பா நீர் செய்த கிருபைக்காகவும் ஆண்டவரே நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே இந்த தடையும் இன்றி ஆண்டவரே நீர் கூட்டி வந்ததற்காக நன்றி ஏசப்பா. நாங்க இப்ப தியானிக்கும் போது கூட ஆண்டவரே எங்க கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த மெசேஜ் மூலமா ஆண்டவரே எங்க கூட பேசுங்க ஆண்டவரே அப்பா. நிலையான தெய்வமே அப்பா, உண்மை பற்றி கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசத்தை கொடுங்க சுவாமி. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது. ரியாலிட்டினா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் ரியாலிட்டி அப்படின்னா, ரியாலிட்டினா சம்திங் தட் இஸ் ட்ரூ. நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி அதை ஃபீல் பண்ண முடியும். சம்திங் தட் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட். நம்ம இமேஜினேஷன்ல நம்ம கற்பனையில திங்க் பண்ற காரியம் கிடையாது, இல்லை நம்ம ட்ரீம்ஸ்ல பார்க்குற காரியம் கிடையாது. பட் உண்மையா நம்ம கண்ணுனால பார்க்க முடியுது, அதை டச் பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் நம்ம ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்குன்னு அவன் வேற ஒரு ரியாலிட்டியில வாழ்ற ஒருத்தன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ரியாலிட்டி என்னன்னா, அவன் இந்த உலகத்துல தான் வாழ்றான். இந்த உலகத்துல அவனால பிசிக்கலா எல்லாத்தையும் டச் பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது, பார்க்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. இட்ஸ் தேர், இட் எக்ஸிஸ்ட். பட் அவன் என்ன நினைக்கிறான்னா, ஓகே நான் இங்க இருந்தாலும் பட் நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது அப்படின்னு. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமான ஒரு மனுஷி அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ராஜ்யத்துல அவங்கள ஆளுகை செய்யறது இயேசுதான். அப்ப அவரு என்னோட ராஜாவா இருக்காரு. அப்ப நான் அந்த ராஜ்யத்தினுடைய கட்டளைகளும் கற்பனை பிரகாரம் நான் வாழணும் அப்படிங்கிறத பிடிப்பாங்க. அதே மாதிரி என்ன, அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மொமெண்ட்டும் ஒரு ஒரு செகண்டும் இல்லை ஒரு ஒரு மைண்ட்ல வர தாட்ஸ்ல இருந்து ஆக்ஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே அவங்க அப்ளை பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க செய்யற ஒண்ணு ஆண்டவரோட வார்த்தைக்கு தகுந்தவாறு இருக்கா அப்படிங்கிற ஒரு காஷியஸ்னஸோட அந்த அவேர்னஸோட இருக்காங்க. அதுதான் ஆவிக்குரியவங்களோட ரியாலிட்டி. அவங்க இந்த உலகத்துல வாழ்றாங்க, ஆனா அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பா வாழ்றாங்க. இப்ப எப்படி இது எப்படி சொல்லலாம்னா, இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிற ஊர்ல எம்பசி இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எம்பசி இருக்கும். இப்ப இப்ப துபாய்ன்னு வச்சுப்போம். அந்த துபாயோட எம்பசியில அவங்க எல்லாமே அவங்க இந்தியால தான் எம்பசி இருக்குன்னு வச்சுப்போம். இந்தியால தான் எம்பசி இருக்கும். ஆனா அவங்களோட லைஃப் ஸ்டைலோ இல்ல அவங்க யாருக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது
இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது. அவங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா துபாயை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இங்க வந்து இந்தியால இருக்காங்க. ஆனா அவங்களோட லாஸ் ரூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி கவர்ன் பண்ணியிருக்குன்னா, அவங்க வந்து துபாயோட கண்ட்ரியோட லாஸ் அண்ட் ரூல்ஸ்க்கு தான் அவங்க வந்து என்னது கீழ்ப்படிஞ்சு அதன்படிதான் வந்து இருக்காங்க. அப்ப அவங்களோட நீட்ஸ், அவங்களோட தேவைகள் எல்லாமே வந்து எப்படி சந்திக்கப்படுதுன்னா, அந்த ஊரு வந்து என்ன அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வச்சிருக்கோ அது பிரகாரம் தான் வந்து அவங்களுக்கு அவங்க போய் தங்கி இருக்க ஊர்ல வந்து சந்திக்கப்படுது. அவங்க வேற ஒரு ஊர்ல தங்கி இருந்தாலுமே அந்த கண்ட்ரிக்குன்னு அந்த சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எங்க தங்கியிருக்காங்களோ அந்த ஊர்லயுமே வந்து அந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு அம்பாசிடர்ஸ் மாதிரி தான் வந்து நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். ஆனா நம்ம வந்து எந்த ரூலுக்கு எந்த லாஸ்க்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தான் வந்து நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். நம்மளோட தேவைகள், நம்மளுடைய எல்லா நீட்ஸும் எப்படி வந்து மீட் பண்ணப்படுதுன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிரகாரமா தான் வந்து எல்லாமே சந்திக்கப்படுது. ஸோ இதுதான் வந்து ஒரு விசுவாசியோட ரியாலிட்டி அப்படின்னு நான் திங்க் பண்றப்ப, ஆமா இதுதான் ரியல் எனக்கு. உலக பிரகாரமா திங்க் பண்றது ரியல் கிடையாது எனக்கு. அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு விசுவாசி வாழ்றாப்ல. நம்ம உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தார் அல்ல அப்படிங்கிறதுக்கான சில வசனங்களை பார்ப்போம். யாராச்சும் இது படிக்கிறீங்களா? நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமேன். ஆமென். இங்க நம்ம பாக்குறோம், ஆண்டவர் வந்து 2 தடவை சொல்லியிருக்காரு. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படிங்கறத வந்து 14லயும் சொல்லியிருக்காரு, 16லயும் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம வந்து உலகத்தார் அல்ல. ஆக்சுவலா நம்ம வந்து வேற ஆட்கள். ஆக்சுவலா உலகத்துல வாழ்றோம், ஆனா நம்ம உலகத்தார் கிடையாது. நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அதே மாதிரி இந்த வசனம் யோவான் 15:19 இதுவும் யாராச்சும் ரீட் பண்ணுங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இங்கேயும் வந்து எப்படி வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து உலகத்தார் அல்ல அப்படிங்கறத வந்து ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு. உலகத்தாரா இல்லாததுனால நம்ம வந்து உலகத்தின் பிரகாரம் வந்து நம்ம நேசிக்கப்படவும் மாட்டோம். உலகத்தின் பிரகாரம் நம்மள வந்து யாரும் ரிசீவ் பண்ணவும் மாட்டாங்க அப்படிங்கறத வந்து ஆண்டவர் இங்க தெளிவா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிலிப்பியர் 3:20 இதுலயும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஆமேன். இப்ப வந்து நம்மளோட குடியிருப்பு எங்க இருக்குன்னா, குடியிருப்புங்கிறது வந்து அந்த சிட்டிசன்ஷிப் அது எங்க இருக்குன்னா பரலோகத்துல இருக்கு. ஸோ வந்து அங்க இருந்து நம்மளுக்கு ஒரு இரட்சகர் வருவாரு அப்படிங்கறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் புரியும். சரி அப்புறம் வந்து அப்ப நம்மளோட சிட்டிசன்ஷிப் வந்து பரலோகம் அப்படிங்கறது வந்து இங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப வெளியூர்ல போய் நம்ம தங்கி இருக்கும் பொழுது வந்து நம்மளோட ஆசையெல்லாம் என்ன இருக்கும்? நம்மளோட ஊருக்கு போகணும், நம்மளோட ஊருக்கு போகணும், நம்மளோட சொந்த ஊரு
அங்க வந்து அஹ், நம்மள வந்து நம்மளா ரிசீவ் பண்ணிப்பாங்க. அங்க ஒரு உணர்வு இருக்கும்ல, ஐ பிலாங் ஹியர் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் நம்ம ஊருக்கு வரப்போ. என்னதான் வந்து வெளியூர்ல போய் வந்து நம்ம இருந்தாலும் எப்ப நம்ம ஊருக்கு வருவோம், நம்ம ஊருக்கு வரும்பொழுது அது ஒரு அந்த ஃபீலிங் வேற. அந்த ஃபீலிங் வந்து என்னன்னா, நான் இந்த ஊர்க்காரவங்க, ஐ பிலாங் ஹியர் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து என்னன்னா, இங்க வந்து நான் அந்நியனா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நான் எங்க உண்மையா வந்து பிலாங் பண்றேன்னா, நான் வந்து பரலோகத்துக்கு தான் வந்து அதுதான் என்னோட உண்மையான பிளேஸ். அங்க போறப்பதான் வந்து ஐ பிலாங் ஹியர் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு வரும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல வந்து நான் 2 விஷயம் சொல்லணும்னு. பிலீவர்ஸ்லயே வந்து கொஞ்சம் இம்மெச்சூர்டான பிலீவர்ஸும் இருப்பாங்க, மெச்சூர்டான பிலீவர்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த இம்மெச்சூர்டா இருக்க பிலீவர்ஸ்னா இன்னும் முழுமையா வளர்ச்சி அடையல ஆண்டவருக்குள்ளார. அப்ப மெச்சூர்ட்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு விசுவாசி அப்படிங்கிறது பத்தி பார்ப்போம். இப்ப இந்த ஒரு முழுமையா வளர்ச்சி அடையாத விசுவாசி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு உலக பிரகாரமா என்ன ஃபீல் பண்றாங்க, உலக பிரகாரமா எது ரைட்டு, உலக பிரகாரமா எது ராங்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது பிரகாரமா அவங்க வந்து நடந்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து தேவனுடைய சத்தியத்தை குறிச்சு ஒரு ஆழமான நாலேஜ் இல்லாம அது பிரகாரமா ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில விஷயங்களை கரெக்டுன்னு நினைச்சிட்டு தப்பா செய்யலாம், தப்புன்னு நினைச்சிட்டு கரெக்டா செய்யலாம், அந்த மாதிரி. அப்போ அதே மாதிரி அவங்க வந்து விசுவாசிக்கும் பொழுதும் கீழ்ப்படியும் பொழுதும் வந்து எப்படின்னா, தனக்கு எது வந்து சாதகமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அது பிரகாரமா ஒபே பண்றதோ, அது பிரகாரமா விசுவாசிக்கிறதோ அந்த மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து உலகத்தை குறிச்ச ஒரு பயம். இங்க இந்த உலகத்துல இருக்கேன், இந்த உலகத்துல நான் வந்து இன்சிக்னிஃபிகண்டா போயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த வந்து உலகத்துல நானும் ஒரு ஆளு, நானும் வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கேன் அப்படிங்கிறத வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவங்க பண்றாங்க. அதே மாதிரி என்னன்னா, உலக பிரகாரமான காரியங்கள்ல ஆப்ரேட் பண்ண வந்து அவங்கள அறியாமலே வந்து அந்த உலகத்தினுடைய காரியங்களால ஈர்ப்புடைய பொழுது அந்த ஒரு ப்ரௌட்னஸ் வந்து தானா வரும். அதே மாதிரி அப்படிப்பட்டவங்களை வந்து நீங்க பார்க்கும்பொழுது அவங்க வந்து தப்ப வந்து நியாயப்படுத்தி பேசுவாங்க, சில நேரம் தன் நியாயத்தை தப்புன்னு பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ அவங்களால வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ளார முழுமையா வந்து அவங்களால வாழவும் முடியாது. அந்த ராஜ்யத்துக்குள்ளார இருந்து அவங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்றது அந்த ராஜ்யத்துக்குள்ளார எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வுக்குள்ளார கம்ப்ளீட்டா வர முடியாது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. கிங்டம் ஆஃப் காடுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, எர்த் அப்படிங்கிறது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஸோ அவங்க இன்னும் அந்த ஏர்த்துக்குள்ளாரே தான் வந்து அந்த ஏர்த்துக்குள்ளார எப்படி வந்து திங்ஸ் நடக்குதோ அதுக்கு மாதிரிதான் வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த ராஜ்யத்துக்குள்ளார அவங்க இன்னும் போய் அதுக்குள்ளார எப்படி காரியங்கள் வேலை பார்க்குது அப்படின்னு வந்து அதுக்குள்ளார வந்து போகாம அவங்க வந்து ஏர்த்துக்குள்ளாரே இருக்காங்க. ஆனா இவங்களும் வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க தான். அவங்க ஆண்டவரை வந்து இயேசுதான் மெய்யான தேவன் அப்படின்னு விசுவாசிக்காதவங்க கிடையாது. அவங்க இயேசுதான் மெய்யான தேவன்னு விசுவாசிக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்க உலகத்தோடய வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆன் த அதர் ஹேண்ட் மெச்சூர்டா இருக்க ஒரு விசுவாசி வந்து எப்படி இருப்பான்னா, அவனோட வாழ்க்கை வந்து முழுமையா ஆண்டவர்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிடுவான். அதனால வந்து என்னன்னா, அவன் வந்து கம்ப்ளீட்டா ஒபே பண்ணணும் ஆண்டவருக்கு அப்படின்னு வந்து பிரயாசப்படுவான். எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட் பீப்புள் கிடையாது. பட் அந்த விசுவாசி என்னன்னா, அவன் ஆண்டவரை வந்து
இந்தந்த ஏரியால தான் நீங்க வரணும் ஆண்டவரே அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம எல்லா இடத்துலயும் ஆண்டவரை வந்து ஆஹ் வந்து அவன் வாழ்க்கைக்குள்ள அலோவ் பண்ணிட்டு, அதே மாதிரி எல்லா இடத்துலயும் தனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அந்த ஏரியாஸ்லயும் வந்து ஆண்டவரே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வந்து பிரயாசப்படுவான். அதே மாதிரி அவனுக்கு என்ன ஒரு வசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், வேதத்தை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த தேர்ஸ்ட் வந்து அவனுக்குள்ளார இருக்கும்னா, இத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில அப்ளை பண்ணினாதான் நான் வந்து ராஜ்யத்துக்குள்ளார வந்து வாழ முடியும். இப்ப இந்த வார்த்தைய வந்து நான் மைண்ட்ல மட்டும் மெமரைஸ் பண்ணி தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டா அது பத்தாது. ஆனா அது வந்து ஆழமா தெரியணும். அது எப்படி தெரியணும்னா நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ற அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் வந்து இந்த ராஜ்யத்துக்குள்ளார அந்த ராஜ்யத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ராஜ்யம் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குதோ அதன் பிரகாரம் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனா இருப்பான். அதே மாதிரி ஆஹ் அப்படி ஒரு மனுஷன் வந்து என்னன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தனக்கு என்ன ஃபீல் ஆகுது, நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபீல் பண்ணுது, மைண்ட் என்ன ஃபீல் பண்ணுது, ஹார்ட் என்ன ஃபீல் பண்ணுது, அந்த நேரத்துல என்ன பாக்குறோம், அது பிரகாரம் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனா ஒரு பக்குவப்பட்ட வந்து விசுவாசி வந்து அந்த மாதிரி இல்லாம, சரி அப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தாட் வந்து அது வந்தாலுமே ஆனா கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு, இல்ல ஆண்டவர் இந்த இடத்துல வந்து என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாரு, ஏன்னா அவரு தானே ராஜா, அவரு கீழே தானே நான் இருக்கேன், அப்ப அவரு என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு அப்படிங்கிறத வந்து ஆஹ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பிரயாசப்படுவாங்க. அண்ட் அவங்களோட பயம் வந்து கடவுளை பத்தி மட்டும்தான் இருக்கு. உலகத்தை ப்ளீஸ் பண்ணுமோ, உலகத்துல நான் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன் அப்படின்னு காமிக்கணுமோ, இங்க நான் வந்து ஐ பிலாங் ஹியர் அப்படிங்கிறத காட்டணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நினைக்க மாட்டாங்க. அவங்களோட வந்து பயம் வந்து என்னன்னா ஆண்டவரை குறிச்சு மட்டும்தான், இந்த ராஜ்யத்துக்குள்ளார நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்க வேற எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்குவப்பட்ட விசுவாசி வந்து ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவரோட நடந்து நடந்து எந்த இடத்துல அவங்க வந்து பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல எப்படி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டதுனால அவங்க வந்து அவங்க வந்து அந்த தாழ்மைங்கிறது வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து என்னைக்குமே வந்து ரைட்டுன்னு தான் சொல்லுவாங்க, ராங்குன்னு தான் சொல்லுவாங்க. தப்ப வந்து நியாயப்படுத்தணும்னு என்னைக்கும் நினைக்க மாட்டாங்க. ஆனா அந்த தப்பு பண்றவங்க கிட்ட வந்து அன்பா அதை வந்து சொல்லி அவங்கள வந்து இது பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கரெக்ட் பண்றப்ப அதை வந்து என்னது அதை வந்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் பொழுது அப்ப இந்த மனுஷன் வந்து உலகத்தோட ஒட்டி இல்லாம அந்த உலகத்தோட வாழாம அந்த மனுஷன் எந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம்ங்கிற அந்த உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாமே வந்து இந்த உலகத்துலதான் பிறந்தோம். அதனால நம்மளோட நேச்சுரலா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரியாலிட்டி என்ன அப்படின்னு. அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் படி பார்த்தா என்னன்னா நம்ம என்ன பாக்குறோமோ, என்ன டச் பண்றோமோ, என்ன ஃபீல் பண்றோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அதுதான் வந்து நமக்கு ரியாலிட்டியா இருக்கும். ஈவன் தோ நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் நமக்கு வந்து இந்த உலகத்துல பிறந்ததுனால நமக்கு வந்து டக்குன்னு உலகத்துல பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் ரசிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த நேச்சுரலா வந்து ஃபர்ஸ்ட் தாட் வர்றது வந்து நமக்கு வந்து என்ன தெரியுதோ அதுதான் வந்து ரியாலிட்டி அப்படின்னு தோணும். பட் நம்ம ஜீசஸ் கிட்ட வரப்ப நம்ம ஐடென்டிட்டியே ஃபுல்லா மாறிடுது. அப்ப நம்ம வந்து இப்ப என்ன பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம
ஜீசஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம். அப்ப நம்ம வந்து இந்த உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கறதுனால நம்ம வந்து இந்த உலகத்தார் அல்ல. அப்ப நம்ம வந்து அப்படி உலகத்தாரா இல்லாததுனால நம்ம வந்து பிசிக்கல் வேர்ல்டுல என்ன நடக்குதோ அது பிரகாரமா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய மனுஷங்க இல்லை. பிசிக்கல் வேர்ல்டுல நடக்கிற காரியங்கள் ஆமா நடக்குதுதான். ஆனா நம்மளோட ஆப்ரேஷன் ஃபுல்லா எப்படி இருக்குன்னா, நமக்கு ஆண்டவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அது பிரகாரமா நம்ம வாழ்ற பிள்ளைகளா இருக்கும். அப்போ we begin to live according to the reality of God's kingdom. காடோட கிங்டம்ல ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் உலகம் பார்க்கிற பார்வைன்னு ஒண்ணு இருக்கும், தேவன் பார்க்கிற பார்வைன்னு ஒண்ணு இருக்கும். சோ நம்ம எப்படி வந்து வாழ ஆரம்பிச்சிடுறோம்னா, உலகம் பார்க்கிற பார்வையில வாழாம அதே காரியத்தை குறிச்சு தேவன் என்ன பார்க்கிறாரோ அந்த அந்த மாதிரி பார்க்க வந்து நம்ம ஆரம்பிச்சிடுறோம். ஆஸ் அ கிறிஸ்டினா நம்ம என்ன வந்து என்னவா மாறுறோம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இன்னும் கண்ணால பார்க்கல, பட் நம்ம ஃபீல் பண்றோம், நம்ம உணர்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா இந்த அன்சீன் கிங்டம் ஆஃப் காடை தான் வந்து உண்மைன்னு நம்பி நம்ம அதுக்கேத்த மாதிரி வாழ வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். We may see the same circumstances, but we learn to view them through the truth rather than allowing what we see to determine what we believe. அதான் நம்ம இப்போ அதே சிச்சுவேஷன் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். அதே சிச்சுவேஷனை நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சேம் சிச்சுவேஷனை நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப பார்க்கும்பொழுது நம்ம வந்து என்ன பண்றோம், உலகத்தின் பார்வை பார்க்காம தேவனுடைய சத்தியத்துல வந்து அதை குறிச்சு என்ன அந்த சிச்சுவேஷனை குறிச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரோ அதைப்படி பார்த்து அதைப்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம வந்து ஏன்னா இப்ப வந்து நம்ம என்ன பிலீவ் பண்றோம்னா, தேவனுடைய வார்த்தை தான் அதிக உண்மையானது. நான் காண்கிற இந்த உலகத்துல பாக்குற காரியங்களை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துல காணாத தேவனுடைய ராஜ்யத்துல நாம் தெரிஞ்சுக்கிட்ட காரியங்களும் அவருடைய வார்த்தையும் தான் அதிக உண்மையானது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஆழமா விசுவாசிச்சு அது பிரகாரமா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வாழ கத்துக்கிறோம். அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உடனே நடக்க போறது கிடையாது. ஆனா வந்து அது பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம தேவன் கிட்ட வரும் பொழுது, இந்த வார்த்தையை வந்து நம்ம விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தையை ரீட் பண்ணும் பொழுது நமக்குள்ளார ஆழமா போய் அதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தியானிச்சு ஓ இப்படி சொல்லியிருக்காரோ ஆண்டவர், இப்படி சொல்லியிருக்காரோ, இதை இப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணணுமோ அப்படி யோசிச்சு நம்ம வந்து மைண்டுக்குள்ள போக போக அப்ப நம்ம வந்து மைண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம மைண்ட்ல தான் நடக்குது. நம்ம மைண்ட வந்து அப்படியே ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இது வந்து என்னன்னா நம்ம இட்ஸ் நாட் சிம்பிளி அபவுட் ஹியரிங் ஆர் நோயிங் காட்ஸ் வேர்ட், பட் அபவுட் புட்டிங் இட் இன்டு ப்ராக்டிஸ். நம்ம கேட்குற அந்த வார்த்தைகளை நம்ம மைண்ட் ரினியூ ஆகி 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 என்ன ஆயிடுதுன்னா, இப்ப நேச்சுரலா நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போ என்ன தோணுதுன்னா, தேவனுடைய வார்த்தை தான் வந்து ஃபர்ஸ்டா வந்து நிக்குதாங்க. சோ அது வந்து ஏன்னா அதை வந்து நம்ம கேட்டதோட விடாம அதை வந்து நம்ம ஒரு பிராக்டிஸ்குள்ளார போட நம்மளோட சுபாவம் வந்து மாற ஆரம்பிக்குது. அப்ப as we believe his word, meditate on it and apply it to our daily lives. எப்படி நம்ம வந்து அந்த வார்த்தையை கேட்டு அதை வந்து அப்படியே மெடிடேட் பண்ணி அதை வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து தினமும் வந்து அப்ளை பண்றோம். அப்போ அப்ளை பண்றப்ப அது நம்மளோட ஒவ்வொரு தாட்ஸ்லயும் ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கும் பொழுதையும் ஒரு ஆட்டிடியூட்ஸ்லயும் அப்புறமேட்டு அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பிகின்ஸ் டு சேஞ்ச். நம்மளோட வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் what we see or think or what we feel, அதோட பெர்ஸ்பெக்டிவே வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுது. இப்போ இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த
மாடுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அந்த புல்லை வந்து அப்படியே மெதுவா வந்து அப்படியே கடிச்சு 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 அது ரொம்ப நேரம் சாப்பிடும். அப்ப நல்லா சூ பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பாதி டைஜஷன் வந்து வாயில தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மோர் யூ சூ, இந்த மோர் நியூட்ரிஷன் வந்து அப்படி சக்கையா அப்படியே வந்து எல்லா நியூட்ரிஷனும் உடம்புக்குள்ள போயிடும். ஸோ அப்ப அந்த மாடு வந்து அப்படி ஸ்லோவா சாப்பிடுதுன்னா அது சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்க நியூட்ரிஷன் வந்து அவ்வளோ ஃபுல்லா அப்சர்வ் ஆகுது. ஃபாஸ்டா கடகடன்னு சாப்பிட்றத விட அந்த மாதிரி சாப்பிட்றப்ப நிறைய நியூட்ரிஷன் அப்சர்வ் ஆகும். அது மாதிரிதான் தேவனுடைய வார்த்தையை வந்து அது மாதிரி நமக்குள்ளார வச்சு 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 அது திங்க் பண்ணி பார்த்து அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்றப்போ அந்த நியூட்ரிஷன் நமக்குள்ளார அவ்வளோ அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்து எடுத்தோன்னா அதுல வந்து தண்ணியை போட்டோன்னா அப்படியே நல்லா அப்படி உறிஞ்சிக்கும்ல, அது மாதிரி அப்படி உறிஞ்சி அப்படி அது எடுத்திருக்கிறதுனால அப்ப நம்மளோட ஒவ்வொரு தாட்லயும் ஒவ்வொரு டெசிஷன்லயும் ஒவ்வொரு ஆட்டிடியூட்லயும் ஒவ்வொன்றுத்துலயும் அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். we gradually move from asking what do I see to asking what does God says. எனக்கு இப்ப என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத வந்து திங்க் பண்றதை விட்டுட்டு நான் இப்ப வந்து ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றப்ப இல்ல டே டு டே லைஃப்ல வந்து சிச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்ணணும். டே டு டே லைஃப்ல வந்து எனக்கு என்ன ஃபீல் பண்ணுதுங்கிறத விட ஆண்டவர்கிட்ட இதை குறிச்சு நீங்க என்ன ஏசுப்பா சொல்றீங்க, இதை குறிச்சு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏசுப்பா, அந்த மாதிரி வந்து அப்படியே அந்த லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறிடு. This is part of learning to live by faith. இதுதான் நம்ம வந்து விசுவாசத்துல வாழ்றது அப்படின்னு வந்து சொல்றோம்ல, அதுதான் வந்து நம்ம சொல்றோம். இது என்னன்னா நம்மளே பர்சனலா அந்த கிங்டம் ஆஃப் காடை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின கிங்டம் ஆஃப் காடை வந்து நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம். எங்கன்னா அது தேவனுடைய ராஜ்யத்துல வாழ்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல, நம்ம ஏர்த்ல வாழ்ந்து ஏர்த்ல வாழ்ந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு பண்ற மனுஷங்களா மாறிடுறோம் நம்ம. அந்த மனசு வந்து நம்ம மைண்ட் எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான வசனம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி ரோமன்ஸ் 12:2 படிக்கிறோம். அப்ப நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம வந்து பகுத்தறியத்தக்கதாக நம்ம வந்து நல்லா டிசைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தக்கதாக நம்ம வந்து நம்மளோட மனம் வந்து ஒவ்வொரு நாளும் புதிதாகிறதுனாலதான் நம்ம வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இப்ப நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி எல்லாம் பார்த்தோம். உலகத்தின் பிரகாரம் வாழ்றது, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரகாரம் வாழ்றது எல்லாம் பார்த்தோம். எப்படி வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா இவ்வளவும் பார்த்துட்டும் இவ்வளவும் தெரிஞ்சிட்டும் நம்ம சம்டைம்ஸ் வந்து இந்த ஏர்த்ல இருந்து கிங்டம் ஆஃப் காடுக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், சில நேரம் வர முடியாது சில விஷயங்கள்ல. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். why people refuse to transform. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுனது என்னன்னா கிவிங் அப் சின்ஃபுல் பிளஷர். நம்ம வந்து சில காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம், அது நமக்கு வந்து சின் ஆஃப்கோர்ஸ் வந்து அந்த டைமுக்கு வந்து ஹாப்பியா தான் தோணும். ஆனா அந்த மொமெண்ட்டை வந்து கடந்து போயிட்டோம்னா அது வந்து ஒரு எம்டியா தான் ஃபீல் பண்ணும். ஏன்டா நம்ம இந்த பண்ணோம், நமக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே, இதனால நம்ம வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணும். ஆனா அந்த நேரத்துல வந்து சின் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்.
இப்ப வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வந்து இவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறணும்னா we have to give up on sin. அப்ப அந்த சின்ன நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த சின்னால வர அந்த ப்ளஷர் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டுக்கு தோணலாம். ஆனா ஆண்டவர் வந்து நிச்சயமா வந்து நிறைய நன்மையான காரியங்கள் வச்சிருப்பாரு. பட் அந்த மொமெண்ட்டுக்கு வந்து சின்ஃபுல் ப்ளஷரை வந்து விட்டு கொடுக்க தோணாது. அதே மாதிரி நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ந்துருக்கலாம். நமக்கு சில விஷயங்கள் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து கூப்பிடும் பொழுது அந்த கம்ஃபர்ட் எல்லாம் வந்து விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பயம் இருக்கலாம். ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா ஆயிட்டேன்னா என்னை உலகத்துல வந்து யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஆண்டவரே நமக்கு வந்து தெளிவாவே சொல்லியிருக்காரு, ஆஃப்கோர்ஸ் வந்து நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உலகத்தாரை ரிசீவ் பண்ற மாதிரி நம்மளை ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கறதும் வந்து தெளிவா இருக்கு. பட் அந்த ஒரு ஃபியர், நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படிங்கிறது. அப்போ அடுத்து ஃபியர் ஆஃப் லூசிங் கண்ட்ரோல். இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க மேல கண்ட்ரோல் இருக்கலாம். ஆனா நம்ம இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம்னா இனி என்னால வந்து அவங்களை இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்க மாட்டாரு. அதனால அந்த கண்ட்ரோல் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு இல்ல, அந்த காங்கிரிகேஷன் மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கு, அந்த கண்ட்ரோலை விட்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரீசனா இருக்கலாம். ஃபியர் ஆஃப் லூசிங் பவர். சில இடத்துல ரொம்ப பவர்ஃபுல் பர்சனா இருக்கலாம், அந்த இடத்துல இருந்து வெளியே வர வேண்டியதா இருக்கலாம். இல்ல ஃபியர் ஆஃப் லூசிங் பொசிஷன். ஒரு இடத்துல வந்து பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அது தப்பான காரியம், இல்ல இது உனக்கு செட் ஆகாது, வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா அதை நம்ம விட்டுட்டு வரணும். அந்த ஒரு பயமா இருக்கலாம். சில நேரம் வந்து நம்மளோட வெல்த்தை லூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனா இருக்கலாம். சில நேரம் வந்து நம்ம சக்சஸ் கூட வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தடையா இருக்கலாம். எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நம்ம ஓவர் டூ பண்றோம் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமா நமக்கு சொல்லுவாரு. ஸோ நீ இதனோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருன்னா அது கூட வந்து கிவ் அப் பண்றதுக்கு மனசு இல்லாம இருக்கலாம். அப்புறம் ஃபியர் ஆஃப் லூசிங் ஐடென்டிட்டி. இப்போ நம்ம நிறைய பாக்குறோம், அந்த ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு காஸ்டுக்குள்ள பிலாங் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. கம்யூனிட்டிக்குள்ள பிலாங் பண்றோம். அப்போ இயேசுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ராஜ்யத்தின் பிள்ளைகள் தான். அதுல வந்து எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. பட் நான் இயேசுக்குள்ளார வந்தேன்னா நான் வந்து என்னோட காஸ்ட்டை லூஸ் பண்ணணும், என்னோட கம்யூனிட்டியை லூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கலாம். இல்ல ஃபியர் ஆஃப் பீயிங் ஹம்பிள் இருக்கலாம். ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஹம்பிளா இறங்கி போனோம்னா அதுதான் நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்து இருந்திருப்பாரா இருக்கும் அந்த இடத்துல. ஆனா நான் இறங்கி போனேன்னா என்னை வந்து ஒரு வீக்கான பர்சனா நினைச்சிட மாட்டாங்களா, இல்ல என்னைய வந்து அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்களா, இல்ல எனக்குரிய ரெஸ்பெக்ட் வந்து அந்த இடத்துல இறங்கிடுமா நான் வந்து ஹம்பிளா போனேன்னா, அப்படி அந்த பயம் இருக்கலாம். ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்டு. ஒருத்தவங்க வந்து ஓப்பனா வந்து தன்னுடைய வீக்னஸையோ எதையோ வந்து நான் இது பண்றப்ப தப்புக்கு சாரி கேட்டாலுமே அவங்கள வந்து உலகம் வந்து அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் ஜட்ஜ் பண்றவங்களும் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களையும் சரி, அவங்க இவ்வளவு தூரம் வந்து அவங்க மாறணும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து சாரி கேக்குறாங்களே, அப்படி நினைக்கிறத விட அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்றவங்க தான் வந்து இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயப்படுற பயமாவும் இருக்கலாம். இன்னும் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். நான் வந்து ஃபியூ ரீசன்ஸ் தான் வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இது மாதிரி வி ஹாவ் சம் ரீசன்ஸ். அங்க வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ரட்சிக்கப்பட்டவங்களும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களும் சரி,
இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளார வர முடியாதபடிக்கு ஹிண்ட்ரன்ஸா வந்து இந்த மாதிரி நிறைய பயங்கள் வந்து நம்மளோட இருதயத்துக்குள்ளார அப்படியே இறுக்கி வச்சிருக்கோம் நம்மள. அப்ப ஆனா இதெல்லாம் நம்ம வந்து நிதானமா யோசிச்சு பார்த்தோம்னா இது எல்லாமே பயம்தான். இது வந்து ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டி மாதிரி தெரியும். ஆனா அது வந்து எப்படின்னா இந்த பிசாசு எப்படி வந்து ஏதேன் தோட்டத்துல வந்து ஏவாளை வஞ்சிக்க பொழுது இப்படி நடந்துருமோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கொண்டு வந்தானோ அது மாதிரி வந்து நீ இப்படி பண்ணுனா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. நம்மளுக்கு அவுட்கம் தெரியாது. ஆனா நம்ம வந்து அந்த கொஸ்டின் மார்க்கையே ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இருக்கோம். ஆனா இந்த பயத்துக்கு ஆப்போசிட் என்னன்னா விசுவாசிக்கிறது, ட்ரஸ்ட், ஃபெய்த். அப்ப இந்த பயம் என்ன பண்ணுதுன்னா நம்மள வந்து ஆண்டவரை விசுவாசிக்க விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துது. அந்த இடத்துல பிசாசின் கொண்டு வர அந்த பயம் வந்து நம்மள வந்து நம்ம மைண்ட வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாத அளவுக்கு கட்டி வச்சிருது. இப்ப நம்ம வந்து ஒண்ணு நம்ம விசுவாசிக்கணும் என்னன்னா நம்மளை படைச்சது ஆண்டவர் தான் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்மளை படைச்சவர ஆண்டவர்னா அப்புறம் வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அப்ப அதையும் நம்ம விசுவாசிக்கணும். அவரோட வார்த்தை உண்மைங்கிறதையும் நம்ம விசுவாசிக்கணும். இப்ப நம்ம பார்த்த இந்த பயங்களுக்கு எல்லாத்துக்குமே விசுவாசத்துல நீங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கான பதில் இருக்கும். நீ இதெல்லாம் பண்ணுனா உனக்கு இந்த பயம் வருதா, சரி, ஆனா வந்து நீ என்ன விட்டு பயப்படாம என்ன ஃபாலோ பண்ணி வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றாரு. அது எல்லாத்தையும் நம்ம நம்பணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேவன் எவ்வளவு உண்மை அப்படின்னு நம்புறோமோ அவரோட வார்த்தையும் உண்மை அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஆழமா வரும். அப்படி நம்பும் பொழுது நமக்கு வந்து விசுவாசிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் கொஞ்சம். மத்தேயு 16:24 இது யாராச்சும் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஆமென். இந்த மாதிரி சின்ன வயசுல இந்த மாதிரி வசனங்களை படிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்திருக்கும். என்னடா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கே அப்படின்னு. அப்ப நம்ம எது மேலேயும் ஆசைப்படக்கூடாதா? சிலுவைங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணாச்சே, இத வந்து நம்ம எப்படி நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அவரும் ஒரு சேடிஸ்ட் எல்லாம் கிடையாது. நம்ம எதுவும் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணக்கூடாது, ஹாப்பியா இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நினைக்கிற ஆண்டவரே கிடையாது. நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப ஆண்டவர் ரட்சிக்க எதுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்க எதுக்கு பயப்படுவாங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்னா நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது, நமக்கு எந்த ஹாப்பினஸும் கிடையாது, ரொம்ப போரிங்கா ஆயிடும், அந்த மாதிரி நினைக்க கூடும். ஆனா அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவரு வந்து ஏற்கனவே சிலுவை நமக்காக வந்து சுமந்து அவர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம சிலுவையை சுமக்கும் பொழுது அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காரு. இன்னொரு என்னன்னா இந்த வசனத்தையும் ரச்சி பண்ணி. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 அத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவருக்காக பேதுரு தான் கேக்குறாரு,
அப்ப ஆண்டவரே, நாங்க உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். அப்ப நாங்க நாங்க எங்களோட நிலைமை என்ன? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நீ விட்டுட்டு வந்தத பத்தி நினைச்சிட்டு இருக்க. நீ விட்டுட்டு வந்தாலும் உனக்கு வந்து இம்மையிலும் உனக்கு வந்து நான் வந்து திருப்பி கொடுப்பேன். மறுமையிலும் நான் வந்து உனக்கு வந்து நீ இழந்ததெல்லாம் நான் வந்து உனக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கறத வந்து ஆண்டவர் இங்க ப்ராமிஸ் பண்றாரு. இப்ப ஆண்டவர் வந்து எடுக்கிற தேவன் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சா அது தப்பு. ஆண்டவர் வந்து கொடுக்கிற தேவன். ஆக்சுவலா நமக்கு வந்து நிச்சயமா வந்து நமக்கு எல்லாத்தையுமே அவர் வந்து திருப்பி கொடுப்பாரு. ஆக்சுவலா நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட இருக்க எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வந்துச்சு அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் பொழுது, அப்போ நமக்கு வந்து ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து அவர் இத கொடுக்க சொல்றாருன்னா, இப்போ வந்து ஓகே, இது அவரு தானே கொடுத்தாரு, சரி அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த கொடுக்கறதுக்கான அந்த மனப்பக்குவம் வரும். அப்ப கொடுத்ததே ஃபர்ஸ்ட் அவரு தான். அதனால வந்து அவரு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்க போறது கிடையாது. ஆனா எல்லாத்தையும் நமக்கு நிச்சயமா திருப்பியும் கொடுப்பாரு. அதே மாதிரி லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவிலே உங்களுக்கு அளக்கப்படும். அப்ப இது வந்து டைத்த பத்தின ஒரு வசனம். ஆனா இது வந்து அது நம்மளோட நேரமா இருக்கலாம், நம்மளுடைய எனர்ஜி, எஃபோர்ட் எல்லாமா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்குன்னு ஒண்ணு கொடுத்தோம்னா அவர் வந்து அதை பல மடங்கா நமக்கு வந்து ரிட்டர்ன்ல கொடுப்பாரு. நீங்க எந்த பேங்க்ல போய் இன்வெஸ்ட் பண்றீங்களோ, எந்த இதுல இது பண்றீங்களோ அதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் வந்து நிச்சயமா வந்து உங்களை ஏமாத்த மாட்டாரு. நிச்சயமா உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவர் ப்ராமிஸ் பண்ணதை கீப் அப் பண்ணுவார். இது யாராச்சும் படிச்சிருக்கீங்க? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். இப்ப இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தின்படி அதாவது நம்ம இந்த பைபிள் போல எழுதி இருக்கிறபடி நம்ம வந்து செய்ய கவனமா இருக்கணும். அது இரவும் பகலும் வந்து அதை நினைச்சு அந்த பிரகாரமா வாழணும், அது பிரகாரமா செய்யணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பொழுது வந்து என்னன்னா நம்ம வழிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது புத்திமானை நடந்து கொள்வார் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்ற பிரகாரம் நடக்கிறதுனால இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, நம்மளோட வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார். அவர் சொல்றபடி நடக்கும் பொழுது நம்மளோட வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ளுவோம் அப்படிங்கறது வந்து இது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவ்வளவு விஸ்டம் கொடுக்குறாரு நமக்கு. அதே மாதிரி நம்ம வழியெல்லாம் வாய்க்க பண்றாரு. அது வந்து நம்ம ஓன் ஸ்ட்ரென்த்ல நம்ம செய்யும் பொழுது அது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவர் இவ்வளவு தூரம் விஸ்டம் கொடுக்குறாருன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். இதுக்காக வந்து நம்ம டெஃபினட்டா வந்து விட்டுட்டு வந்தாலுமே, நிறைய விஷயங்கள் நம்ம சின்ஃபுல் பிளஷர்ஸை விட்டுட்டு வந்தாலுமே நமக்கு திருப்பி கிடைக்க போறது என்னதுன்னா, அவர் வந்து நம்ம வழியை வாய்க்க பண்றேங்கிறாரு. ஒரு நமக்கு விஸ்டம் கொடுக்குறேங்கிறாரு. விஸ்டம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எவ்வளவு ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி சங்கீதம் 1:2-3 இது படிச்சு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இப்ப ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்கும் ஒவ்வொரு சீசன்ல தான் வந்து அது வந்து
ஆம், என்னது அது வளரும். அந்த ஃப்ரூட்ஸ் அந்த சில ஒவ்வொரு ட்ரீயும் வந்து தரும். அப்ப கர்த்தருடைய வேதத்துல வந்து பிரியமா இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, அந்த மனுஷன் வந்து பாக்கியவான். பாக்கியவான்னா இஸ் பிளெஸ்ட் ஆக்சுவலி. அப்ப அவன் வந்து எப்படின்னா, அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அந்த நீர்க்கால்கள் ஓரமா இருக்கிற மரங்கள் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு சர்ப்ளஸா தண்ணி கிடைக்கும். அப்ப அப்படி இருக்க மரம் வந்து எப்படி இருக்கும்னா, நல்லா வளர்ந்து, நல்லா செழிப்பா இருந்து, அது வந்து தன்னோட சீசன்ல குடுக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ வந்து குடுக்கும். அந்த மாதிரி தான் அவங்க அ ஆ என்னது கர்த்தரோட வேதத்துல வந்து பிரியமா இருந்து இருக்கிற மனுஷன் தான் வந்து அந்த மாதிரி ஒரு நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு, அவனோட லைஃப்ல வந்து அதன் காலத்துல நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நடந்து, அவன் வந்து சந்தோஷமா, செழிப்பா ஒரு பிளெஸ்ஸட் பெர்சனா இருக்கான். அப்ப நம்ம வந்து சின்ஃபுல் பிளஷர விட்டுட்டு வந்தா, இல்ல நம்மளோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியாதபடி நெறைய விஷயங்கள், பயங்கள் பார்த்தோம். அந்த பயங்கள் வந்து நம்மள வந்து புடிச்சு வச்சிருக்கு. ஆனா இந்த பக்கம் வந்து நம்ம ஆண்டவரோட இந்த எண்டுல வந்து பார்க்கும்பொழுது, ஆண்டவர் வந்து நீ வந்து அந்த உன் பயத்தெல்லாம் விட்டுட்டு என்ன நம்பி இந்த பக்கம் வா. நீ என்ன விசுவாசி. என் வார்த்தைய விசுவாசி. அத மெடிடேட் பண்ணு. நீ இந்த பக்கட்டு வா. வந்து பாரு. இந்த பக்கம் வந்து நான் உனக்கு வேற ஒரு லைஃப் வச்சிருக்கேன். உனக்கு வந்து இந்த உலகம் குடுக்க முடியாத உலக பிரகாரமான மைண்ட்ல உன்னால எண்ணி கூட பார்க்க முடியாத, கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு வந்து வேற உலகம் வச்சிருக்கேன். நான் உன்னைய வந்து பிளஸ் பண்றேன். உனக்கு விஸ்டம் தரேன். உன் வழிய வாய்க்க பண்றேன். உனக்கு வந்து உன்னோட வாழ்க்கையில அது வந்து இந்த காலத்துல நடக்க வேண்டிய நன்மைகளை தரேன். அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து இங்க வந்து விசுவாசத்தின்படி வாழும் பொழுது உனக்கு நான் இவ்வளத்தையும் தரேன் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாரு. அதே மாதிரி இந்த வசனத்தையும் படிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டை நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். இப்ப சில பேர் சொல்லலாம், ஆண்டவர் கிட்ட வந்தேன். ஆனா வந்து நான் ஐம் கோயிங் த்ரூ சோ மச் ஸ்ட்ரகிள். என் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் மேல இன்னமும் வந்து அந்த விசுவாசத்தோட இருக்க மனுஷன் எப்படி இருப்பான்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்ப உஷ்ணம் வரலாம், மழை இல்லாம போலாம், காஞ்சி போயிருக்கலாம், வறண்டு போயிருக்கலாம். ஆனாலும் அந்த மனுஷன் வந்து எப்படி இருப்பான்னா, இலை பச்சையா இருக்கிற மரத்தை போலயும், அந்த காலத்துல அந்த கனியை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாவும் இருப்பான். நீங்க வந்து பார்க்கலாம், அவ்வளோ ஸ்ட்ரகிள். எத்தனையோ பேர் வந்து தேவனுக்காக விசுவாசிச்சு வந்து ஸ்ட்ரகிள்ஸ்ல கோ த்ரூ பண்றப்பயும் அவங்க லைஃப்ல வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே கூட நடந்திருக்காது. ஆனாலும் வந்து அவனுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி கிடைக்கல, அதனால மித்தவனுக்கு எதுவும் கிடைக்க கூடாது. நான் கஷ்டப்பட்டேன், அதனால அவன் கஷ்டப்படணும், அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. எனக்கு கிடைக்கலையா, இன்னொருத்தவனுக்கு கிடைக்கதா, வா நான் போய் ஹெல்ப் பண்றேன், அவனுக்கு உனக்கு செய்யறேன், உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தி யோசிக்காம தான் கடந்து வந்த கஷ்டத்தை பத்தி யோசிக்காம அவன் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட, நல்ல மனசோட, ஒரு ஜெலசியோ, ஒரு ஒரு மனஸ்தாபமோ எதுவுமே இல்லாம போய் தான் கஷ்டத்துலயும் இன்னொருத்தவங்களுக்கு போய் உதவுறதுக்கும், அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கும், அந்த மாதிரி மனசெல்லாம் வந்து ஆண்டவருக்குள்ளார இருக்க ஒரு மனுஷனால மட்டும்தான் அது முடியும். அந்த மாதிரி அவங்க வந்து அப்படி ஒரு என்னது மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்,
என்ன பார்த்துக்க ஆண்டவர் இருக்காரு. இந்த உலகம் வந்து என்ன ஃபெயில் பண்ணியிருக்கலாம். ஆனா என்ன வந்து ஆண்டவர் வந்து கைவிட மாட்டாரு. இந்த கஷ்டத்தினால நான் அழிஞ்சு போயிட போறது இல்ல. நான் உடைஞ்சு போயிட போறது கிடையாது. என்ன வந்து எனக்கு பலன் தரவும், எனக்கு வந்து நன்மை செய்யவும் ஆண்டவர் இருக்காரு. அதனால அவன் போய் நம்பி போய் என்ன பாத்துக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்காரு. அதனால நான் போய் இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட போய் அந்த மனுஷனால வந்து ஆஹ் உம் காரியங்களை செய்ய முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம அதுதான் பார்த்தோம். நம்ம வந்து ஃபியர் எப்படி வந்து நம்மளை வந்து கட்டி போட்டு வைக்குது, அந்த மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விடாம, அந்த ஏவாளை வஞ்சிச்சது போலயே வந்து அந்த ஒரு பயத்தை கொண்டு வந்து நம்மளை வஞ்சிச்சு நம்மளை வந்து மனம் புதிதாக விடாதபடி தடுத்து நிறுத்துறது எப்படின்னு பார்த்தோம். அதே பக்கம் இந்த பக்கம் இப்படி வந்தா ஆண்டவர் வந்து அந்த பயத்தை தாண்டி இங்கிட்டு வந்தா, உனக்கு என்ன நடந்தாலும் நான் கேரண்டி நான் பாத்துக்கிறேன், நீ வா, என்னை நம்பி வா, நான் வந்து உன்னைய வழி நடத்துறேன் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றாரு. ஸோ அதை குறிச்சும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வசனத்துக்கு படிப்போம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது மார்த்தாள் மேல என்ன பெரிய தப்பு. மார்த்தாள் வந்து எல்லாத்தையும் செய்யணும், எல்லாரையும் நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிதானே வந்து நினைக்கிறா, எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணணும் அப்படித்தானே நினைக்கிறா. ஏன் வந்து மார்த்தாள் கிட்ட வந்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நிறைய யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒண்ணு புரிஞ்சது என்னன்னா, மார்த்தாளுக்கு வந்து நிறைய கவலைகள். இதை எப்படி பண்ண போறோம், அதை எப்படி பண்ண போறோம், இது கரெக்டா வருமா, அது கரெக்டா வருமா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள ஓவர்லோட் பண்ணி அவங்கள ஒரு ஹெவி பேர்டனுக்குள்ளார அவங்க வச்சிருக்காங்க. ஆனா மரியாள் வந்து ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து அந்த ஃபியரை விட்டுட்டு அவங்க ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து அவங்க வந்து போய் கேட்டுட்டு இருக்காங்க. மரியாள் வந்து சிஸ்டர்ஸ் தான் ஒரே வீட்டுல. அப்ப சிஸ்டர்ஸ்னா 2 பேரும் சேர்ந்துதான் வேலை பார்த்திருப்பாங்க எல்லா டைமும். பட் ஆனா இந்த டைம் வந்து இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால என்னமோ மேபி வந்து மரியாளுக்கு வந்து அவரு பாதத்துல உட்கார்ந்து நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையா என்னன்னு தெரியல. அவங்க வந்து இது எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டு அவங்க மட்டுக்கும் வந்து ஆண்டவரோட பாதத்துல வந்து உட்கார்ந்து அவரு சொல்றத வந்து அவ்வளவு ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் வந்து தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்ப மேரி மார்த்தாள் வந்து அதெல்லாம் வந்து அவங்களோட அட்டென்ஷன்ல இருக்கிறது எல்லாம் வந்து நான் எப்படி வந்து இதை வந்து செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறது அது வந்து நல்ல குணம்தான். ஆனா வந்து கானா ஊர்ல வந்து ஆண்டவர் வந்து அற்புதம் பண்ணினார். அந்த வைனை வந்து திராட்சை ரசத்தை வந்து வைனா மாத்தினாரு. சாரி, தண்ணிய வந்து திராட்சை ரசமா, இன்னும் ஒரு தண்ணிய திராட்சை ரசமா மாத்தினாரு. அதுக்கப்புறமேட்டு நிறைய இடத்துல வந்து இந்த ஃபீட் பண்ணாரு. அந்த அப்பத்தையும் மீனையும் வந்து மல்டிப்ளை பண்ணாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு. ஸோ ஆண்டவர் வந்து மார்த்தாளுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுத்துக்கலாம் ஃபாஸ்டா பண்றதுக்கு. இல்ல ஒரு மிரக்கல் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஜீசஸ் கிட்ட லிசன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 சிஸ்டர்ஸுமே சேர்ந்து கூட வேலை பார்த்துருந்துருக்கலாம்.
ஆஹ் ஆனா மாத்தாள் வந்து அவங்க வந்து அவங்கள தானே வந்து ஓவர் பர்டன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ சில நேரம் நம்மளும் வந்து அப்படித்தான் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஃபியர் வந்து என்னன்னா அநேக அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க வைக்கும். ஆனா ட்ரஸ்ட் வந்து என்னன்னா ஃபோக்கஸ் வந்து ஒண்ணே ஒண்ணு மேலதான் இருக்கும். அந்த ஃபியர் எல்லாம் நமக்கு பின்னால நிக்கும். ஃபோக்கஸ் வந்து ஆண்டவருக்கு மேல மட்டும்தான் இருக்கும். ஆண்டவர் வந்து பற்றி இருக்கும். அப்ப அதான் மார்த்தாள் வந்து எப்படி அநேக காரியங்களை குறிச்சு பயந்தாங்களோ நம்மளும் வந்து நிறைய நேரம் அநேக காரியங்களை குறிச்சு நம்ம வந்து பயந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆண்டவர் கிட்ட வர பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்யறதுக்கான பலனை கொடுப்பாரு. இல்ல சூப்பர் நேச்சுரலா வந்து சில காரியங்களை வந்து பண்ணுவாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஆல் வி நீட் டு டூ இஸ் ட்ரஸ்ட் இன் ஹிம். when we trust in him, இந்த அநேக காரியங்களை குறித்து நம்ம வந்து கவலைப்பட்டு பயப்படுறதை விட்டுட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ்ஃபுல்லாக ஆண்டவர் மேலே இருக்கும் பொழுது அந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கான விஸ்டமும் ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த வசனம் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது நமக்கு உலக பிரகாரமா உலகத்துல வாழ்றதுனால உலகத்தின் தேவைகள் அநேகம் இருக்கும். அதை வந்து நம்மளால மறுக்க முடியாது. ஆனா அந்த தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறேன் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஆண்டவரை விசுவாசிக்கணும், அவருடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும். அப்பொழுது நம்ம வந்து எதை குறிச்சு அநேக காரியங்களை குறிச்சு கவலைப்படாதபடிக்கு எந்த கவலைகளா இருந்தாலும் எந்த தேவைகளா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பாரு அப்படிங்கிறது தான் விசுவாசம். அதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையில ரியாலிட்டியும் கூட. ஸோ நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நான் வந்து நிறைய நேரம் வந்து என்னோட டாக்டர்கிட்ட சொல்றது இதுதான், நம்ம வந்து பார்க்குற இந்த உலகத்துல நம்ம காண்ற காரியங்களை விடலும் there is something that is more real, that is the kingdom of God. ஜீசஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ அவர் உண்மையா இருக்காரு, அவர் தான் நம்மளை படைச்சாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவரு வந்து உயிரோட இருக்கும் வரைக்கும் அவருக்கு அழிவே கிடையாது. அவர் இருக்கும் வரைக்கும் அவர் வார்த்தையும் உண்மையா தான் இருக்கும், அது வந்து அழிஞ்சே போகாது. ஸோ எவ்வளோ வந்து நம்ம அவருடைய ராஜ்யத்தை அவருடைய வார்த்தையை வந்து நம்ம தேடி பற்றி கொள்றோமோ அது வந்து நம்மளை விட்டு யாருமே எடுக்க முடியாது. இந்த பூமியும் வானம் பூமியும் அழிஞ்சே போனாலும் அந்த வார்த்தை வந்து நமக்குள்ளார இருக்கிற வார்த்தையை வந்து அது வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. ஸோ இந்த காண்ற பூமி காண்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்ம எதை பின்னால தேடி போறோமோ எதை ரொம்ப டியரா ஹோல்ட் பண்றோமோ எல்லாமே ஒரு நாள் ஒண்ணுமே இல்லை, அப்படி ஒண்ணு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சுவடே இல்லாம போயிடும். ஆனா இந்த வார்த்தை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம அதை நமக்குள்ளார வச்சுக்கிறோமோ அந்த வார்த்தை வந்து அது மட்டும் அழியவே அழியாது. ஸோ அந்த வார்த்தையை வந்து நம்ம விசுவாசிப்போம், அது பிரகாரமா உலகத்தின் பிரகாரம் வாழாம நம்ம வந்து அந்த ஃபியரை விட்டுட்டு தேவனை நம்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார வந்து வாழ்ந்து அந்த ராஜ்யத்தின் நன்மைகளையும் அந்த ராஜ்யத்தின் என்னது திங்ஸையும் நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ணி அதை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி நான் வந்து இது கன்க்ளூட் பண்றேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். வானத்தின் பூமியும் உண்டாக்கின தெய்வமே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வசனத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உண்மை நம்பி வாழ்கிற கிருபை எங்களுக்கு தாங்க, மே சார்ந்து பற்றி கொள்ள எங்களுக்கு நல்ல இருதயத்தையும் நேர்த்தியான எண்ணங்களையும் கர்த்தர் தந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். என் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை முழுள்ளமே ஸ்தோத்திரி, அவருடைய முழு பரிசுத்த உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. உம்முடைய என் நாமத்தை ஆத்துமாவே ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை கர்த்தர் ஸ்தோத்திரி, செய்த கர்த்தர் செய்த சகல சகல நன்மைகளையும் நன்மைகளையும் மறவாது. ஆமென். ஆமென். Thank you all for joining today. God bless you.